ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாண்டிங் ஆஃப் தி குயின் மேரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாண்டிங் ஆஃப் தி குயின் மேரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் மிஸ்ட்ரி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 54 minutes இருக்கு. இந்த படத்தை கேரி ஷோர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்லி, லெனியரிஷ், அலிஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஆனி, பேட்ரிக் இவங்க 2 பேருமே போட்டோகிராபிஸ்டா இருக்காங்க. அவங்க கடைசி சன்னுக்காக ஒரு ஷிப்ல கூட்டிட்டு போறாங்க. போகும்போது அவங்களோட பழைய நினைவுகள்லாம் பகிர்ந்துகிட்டே வராங்க. அதுல ஒரு சில அமானுஷ விஷயங்கள் அடங்குது. அப்போ அந்த கப்பல்ல பல அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன, அதை சுத்தி என்ன நடக்குது, கடைசியில இவங்கெல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாவே ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். ஒரு ஹாரர் படத்துக்கு கண்டிப்பா இதை வச்சு ஒரு சூப்பரான படமே கொடுத்துருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒரு விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாமே ரொம்ப அப்பட்டமா சிஜின்னு தெரியற அளவு தான் இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கேரக்டர் ரைட்டிங் உங்க சுத்தமா எழுதாதனால யாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியல. ஸ்கிரீன் பிளே வைஸும் சுத்தமா சுவாரஸ்யமே எல்லாம் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஏனோ தானோன்னு போயிட்டு இருக்கு படம். சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பல இடத்துல பயங்கரமா சொதப்பிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இதே மாதிரி நம்ம ஸ்டோரி பிளாட்ல பல 100 படங்கள் பார்த்ததுனால பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.